வணக்கம் பிள்ளைகள். மலைவளங்கூறுக பகுதியை தொடர்ந்து கவனிப்போம். செழுங்குரங்கு தேமாவின் பழங்களை கடிக்கும், தேனலர் செண்பகவாசம் வானுலகில் வெடிக்கும். இந்த பாடலை கவனியுங்கள். செழிப்பான குரங்குகள் இருக்கின்றன. அவை பழுத்த மாம்பழங்களை பந்து வீசி விளையாடுவது போல் விளையாடி கொண்டிருக்கின்றன. அத்தகைய வளம் அங்கே காணப்படுகின்றது. மற்றும் தேன் சொரிந்து கொண்டிருக்கின்ற செண்பக மலர் தோட்டம் இருக்கின்றது. அந்த செண்பக மலர்களின் வாசம் வானம் வரையும் சென்று பரவுகின்றது என்று உயர்வு நவிற்சி அணியின் மூலம் இங்கு மலைவளம் கூறப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அதாவது உயர் நவிற்சி அணி என்றால் என்னவெனில், ஒரு கருத்தை கேட்போர் மகிழும்படியாக மிகுவித்து கூறுதல். அந்த வகையில் இந்த பாடலில் மலைவளம் சிறப்பாக அணியூடாக விளக்கப்பட்டது.